அன்புடையரே, இறையன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் தீபத் திருநாளிலே நல்வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், நீங்கள் எப்படி தீப தரிசனம் பெற்றீர்களோ, அண்ணாமலை தீப தரிசனம், அதேபோல் நான் வீட்டில் இருந்தவாறே தொலைக்காட்சி மூலமாக அழகாக பெற்றேன். தீபத்தின் ஒளி அனைத்து இடத்திலும் பரவும். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், இந்த திருவண்ணாமலையிலே ஏற்றப்படக்கூடிய மகா தீப ஒளியானது ஏறக்குறைய 37 கிராமங்களை அனுஷ்டிக்கும். நாம் பார்த்தால் தெரியும். வந்தவாசியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு திருவண்ணாமலை தீபம் மிகவும் அழகாக தெரியும். அதே போன்று வந்தவாசியிலிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் வரையிலும் வந்து 37 கிராமங்கள் என்றால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதை பற்றி நான் நிறைய சொல்ல வேண்டியதில்லை. ஏனெனில் எல்லோரும் அனைவரும் தொலைக்காட்சியிலே நீங்கள் பார்த்து அன்போடும் மகிழ்ந்திருப்பீர்கள். இதில் ஒன்றும் சொல்வதற்கு நான் புதிதாக எதுவும் வைத்திருக்கவில்லை. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அண்ணாமலை தீபம் இது அருணாச்சல தீபம், அண்ணாமலை தீபம் அருணாச்சல தீபம், அனைவருக்குமான தீபம், நல்வழியினை காட்டிடும் அண்ணாமலை தீபம், நாமலை உண்ணாமுலை. தரணம் 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 ஈஸ்வர, தரணம் 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 அண்ணாமலை ஈஸ்வர, தரணம் 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 அருணாச்சலேஸ்வர, அருணாச்சலேஸ்வர. ஹரஹர ஓம் மகாதேவ நம பார்வதிபதையே. திருச்சிற்றம்பலம். நந்திகேசனே வருக, நலங்கள் யாவும் தருக, அதிகார நந்தியே வருக, ஐஸ்வரியங்கள் தருக. நம சிவாயவே ஞானமும் கல்வியும், நம சிவாயவே, நம சிவாயவே ஞானமும் கல்வியும், நம சிவாயவே நான் அறிவீச்சையும், நம சிவாயவே நான் நவிந்தேற்றுமே, நம சிவாயவே நன்னெறி காட்டுமே. மந்தரமான பாவங்கள் மேகியம், மந்தரமான பாவங்கள் மேகியம், பந்தனை அவர் தாமும் பவரில், பந்தனை அவர் தாமும் பகவரில், சிந்தும் வல்வினை, சிந்தும் வல்வினை, செல்வமும் மல்குமால் நந்தி நாமோ. நம சிவாயவே, நம சிவாயவே ஞானமும் கல்வியும், நம சிவாயவே நனறிவீச்சையும், நம சிவாயவே நான் நவிந்தேற்றுமே, நம சிவாயவே நன்னெறி காட்டுமே. என் முன் தோன்றிடும் நிழலே, என் முன் தோன்றிடும் நிழலே, அது எம்மை காட்டிடும் ஈசனின் திருவடி நீழலே, எம் முன் தோன்றிடும் நீழலே, கண் முன் தோன்றிடும் ஒளியே, அது தீபத்தில் அருள் மிகு ஒளியே, கண் முன் தோன்றிடும் ஒளியே, அது எம் மக்களை காட்டிடும் தீப ஒளியே, தீப ஒளியே, அண்ணாமலை தீப ஒளியே, என் முன் தோன்றிடும் நிழலே,
அது எமை காத்திடும் ஈசனின் திருவடி நிழலே. கண்முன் தோன்றிடும் ஒளியே, கண்முன் தோன்றிடும் ஒளியே, அது அண்ணாமலை தீப ஒளியே. எங்கு பார்த்திடனும் தீப தரிசனம், எங்கு பார்த்திடனும் தீபத்தின் ஒளியே. எங்கு பார்த்திடனும் தீபத்தின் ஒளிய ஒளியே, அது மக்களை காத்திடும் அண்ணாமலை தீப ஒளியே. எங்கு பார்த்திடனும் அவன் திருவுருவம், எங்கு பார்த்திடனும் அவன் திருவுருவம், அது மக்களை காக்கும் ஒளியின் ரூபம், மக்களை காக்கும் ஒளியின் ரூபம். ஒளியின் ரூபமே ஈசன், ஒளியின் ரூபமே ஈசன், ஒளியின் காட்சியே கார்த்திகை தீபம், ஒளியின் காட்சியே கார்த்திகை தீபம். என் முன் தோன்றிடும் நிழலே, அது எமை காத்திடும் ஈசனின் திருவடி நிழலே. அண்ணாமலை கரோகர அரகர ஓம் சதாசிவா, அரகர ஓம் சதாசிவா, பார்வதி ரமண சதாசிவம், சதாசிவா சதாசிவா, அரகர ஓம் சதாசிவம். கைலாயவாச சதாசிவா, கைலாயவாச சதாசிவா, ரிஷபவாகன சதாசிவம், அபிஷேக பிரியனே சதாசிவம், நீலகண்டனே சதாசிவம், திரு நீலகண்டனே சதாசிவம், நீலகண்டனே சதாசிவா. அண்ணாமலை தீபமே, அரகர ஓம் சதாசிவா, அரகர ஓம் சதாசிவா. அண்ணாமலை தீபமே, அரகர ஓம் சதாசிவா. நீலகண்டனே சதாசிவா, திரு நீலகண்டனே சதாசிவா, சம்போ சங்கர சதாசிவா, சிவ சம்போ சங்கர சதாசிவா. ஐக்கத்து அப்பனே சதாசிவா, ஓம் சதாசிவா சதாசிவா. பூசுவது நீர் புணுகுவது ருத்ராட்சம், பேசி பாடி எழுதுவது துதிப்பது நாதனை, ஓதுவது அவன் நாமம், ஓதுவது அவன் புகழ் திருநாமம், தேடுவது ஞானம், நாடுவது நம சிவாயா. நினது பேரருள். அரகர சிவனே கங்காதரனே சத்குருநாதா சரணம், சத்குருநாதா சடைமுடி தேவா, சிவ சிவ சங்கர சரணம், சிவ சிவ சங்கர சரணம். அரகர சிவனே கங்காதரனே சத்குருநாதா சரணம், சத்குருநாதா சடைமுடி தேவா, சிவ சிவ சங்கர சரணம், சிவ 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 சங்கர சரணம் சரணம். காயாமரத்தின் கனியாகி கண்ணீர் கொட்டை உள்ளாட, தாயாயிரள் பிறவிக்கும் தன்னையுமான தயாபரனே, ஆயமறை நூந்தனை வகுத்தவனே, உந்தன் அடைக்கலம் கான் தேயா
எங்கள் பெருமானே பித்தாயமை ஆளாயோ. உண்ணாமுலை உமையாலொடும்புடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்த நாறுவித்திரல் மழலையும் முழமதிரும் அண்ணாமலை தொழுவார் வழுவார் வண்ணம் வினை அருமே. அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. அன்புடைய ஸ்ரீராம் தலத்தினுடைய நல்ல ஆன்றோர் பெருமக்களே, இன்றைய தீபத்தினை ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். இந்த மாதத்திலே வரக்கூடிய தீபங்கள் 2 தீபங்கள். ஒன்று அண்ணாமலை தீபம், இன்னொன்று மகர ஜோதியாகிய மகர தீபம் என்பது. இந்த அண்ணாமலை தீபம் என்பது மிகவும் பிரசித்தி பெற்றது. ஏற்கனவே சொல்லியுள்ளேன், நீங்களும் கண்டு களித்து இருப்பீர்கள். ஆகவே மகிழ்ச்சி மேலும் கூடும். அடுத்து வரக்கூடிய தினங்களிலே பார்ப்போம். நாளை முதல் சரியாக எல்லாமே அமைந்துவிடும். ஏதேனும் பொருள் குற்றம், சொல் குற்றம், இந்த பதிவின் முன்னாடி நான் அமர்ந்திருக்கிற வகையிலே ஏதேனும் குற்றம் இருந்தாலும் தயவு செய்து நீங்கள் தெரிவியுங்கள். அதுதான் எனக்கு பாடமாக அமையும். காரணம், பாடுவதாலே நான் பெரியவன் அல்ல. நீங்கள் இதனை கேட்டு வீட்டிலே பொறுமையாக அமர்ந்து கேட்டு அதனை நீங்கள் மனதிலே உருவேற்றுகிறீர்கள் பாருங்கள். அதுதான் ஆத்ம திருப்தி, அதுதான் என்னுடைய கைங்கரியமாக அமையும். தாங்கள் மிகவும் பெரியவர்கள். காரணம், இந்த மாதிரி சங்கீதம் கச்சேரி செய்பவர்களை விட ஆத்ம சுத்தியோடு, ஆத்ம ஞானத்தோடு, இறை பக்தியோடு யாரெல்லாம் வீட்டில் இருந்தபடியே வணங்குவது, கோயில்களுக்கு சென்று வருவது போல உள்ள மானுடத்தில் மனிதம்தான் மிகவும் நியாயமானது, உயர்வானது, மிக்க மிக 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 போற்றுதலுக்குரியது என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணாமலை கரோகரா, அண்ணாமலை கரோகரா, அண்ணாமலை கரோகரா. உடன் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து பதிவு செய்யுங்கள். நன்றி நன்றி நன்றி. நாளை வைணவ தீபம், நாளை பார்ப்போம். நன்றி நன்றி.